நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் பொறுப்பில் பசங்க அனுப்பிச்சிருக்கோன்ற அந்த விஷயம் சில அப்பா அம்மாவுக்கு வந்து எதெல்லாம் இருந்தால் என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் இருந்தாக்கா ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்கூல், ஒரு பிரமாதமான ஸ்கூல் சொல்லிட்டு இருக்கணுமோ அது எல்லாத்தையும் அழகாக நம்ம சீஃப் கெஸ்ட் ஐயா வந்து குறிப்பிட்டு அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் விஷன் 2020 வந்து அந்த புக்கு முதல்ல லான்ச் பண்ணும்போது நான் இருந்தேன் பாண்டிச்சேரியில். அப்போ நான் சொல்கிற ஒரு காலகட்டம் வந்து 2020 ரொம்ப தூரமாக இருந்தது. 2004 நினைக்கிறேன், 2004 வந்து அதை லான்ச் பண்ணோம். அப்போ வந்து விஷன் 2020, எனக்கு விஷன் 2020, ஆச்சாரியோட விஷன் 2020 நான் போட்டிருக்கேன். அதுக்கு நிறைய நாங்கள் ஹோம்ஒர்க்லாம் பண்ணோம். அந்த இலக்கை நோக்கி போகும்போது இந்தியா எந்த அளவுக்கு மேலே வரும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பசங்க எந்த அளவுக்கு மேலே வருவாங்கட்டு அப்போ நான் ஒரு சில டாட்ஸ்லாம் வச்சுருந்தேன். இன்றைக்கே அது நிறைவேறதுக்கான சந்தோஷமாக இருக்குது. அப்போ வந்து ஆச்சாரிய ஒரு சாதாரண ஸ்கூல் தான். இந்த இப்போ இருக்க இந்த எஸ்வி பட்டேல் கேம்பஸாக வந்து அப்போ இது ஃபஸ்ட்டு பிரான்ச்சு 2004 வந்து நம்ம தேங்காய் திட்டுக்கு அப்புறம் போகிறோம், இடம் வாங்கிட்டு போகிறோம். ஸோ அப்போ 2020 வந்து ஆச்சாரியம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்தோம். அப்துல் கலாம் கனவு கண்ட மாதிரி இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து எங்களுக்கும் அந்த ஒரு ஃபயரோட தான் அந்த விங்ஸை கொண்டு போனோம். இன்றைக்கி அது விங்ஸ் ஆஃப் ஒண்டர்னு சொல்லிட்டு இப்போ ஆச்சாரியோட ஸ்கூலிங், வாவ் ஸ்கூலிங் விங்ஸ் ஆஃப் ஒண்டர் வந்து உருவாக்கியிருக்கோம். 2018 இந்த ஸ்கூலிங் ஃபார்முலாவில் 15 வருஷம் கழித்து புது ஃபார்முலா கொடுக்குறோம். அப்போ எம்ஐ ஃபார்முலாவில் ஆரம்பித்தோம், 15 வருஷமாக ட்ராவல் பண்ணோம். இன்றைக்கும் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஃபார்முலாவில் ஸ்கூல் நடத்துறதுக்கு நிறைய பேர் வரல, நிறைய பேர் அது என்னன்னு தெரியாது. ஆனால் சிபிஎஸ்சி மற்றவங்களாம் இப்போ தான் வந்து அதை பற்றி எடுத்து பேசுகிறாங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு இப்போ நம்ம தயார் பண்ணிட்டு போகிறோம். ஒரு அட்வான்ஸ் ஸ்கூலிங் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த 15 வருஷம் ட்ராவலில் 2020 நம்ம ஸ்கூல் பசங்க நேஷனல் லெவல் அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இப்போ வருஷம் மினிமம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நேஷனல் சாம்பியன்ஸ் நீங்கள் கிளாப் பண்ணலாம். ஏன்னா வேறு எந்த ஸ்கூலுக்கும் இந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நேஷனல் சாம்பியன் கொண்டு வரது சாதாரண விஷயமே கிடையாது. நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் ரெகக்னிஷன் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்கச்சக்க அவார்ட்ஸ், எக்கச்சக்க ப்ரைஸஸ் ஸ்கூலுக்கு வாங்கியிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்நேஷ்னல் லெவலில், வேர்ல்டு லெவலில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், வேர்ல்டு லெவலில் நம்மளோட கிரெடிபிலிட்டி, நம்ம பசங்களோட பாசிபிலிட்டியெல்லாம் உருவாக்கி காமிக்கணும்னு ஆசைப்பட்டோம். டெஃபினட்டாக சாதிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து எதனால் முடிஞ்சதுன்னா அந்த கனவு கண்டதுனால தான். ஸோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு லட்சியம் இருந்தது, ஒரு குறிக்கோள் இருந்தது. அந்த மாதிரி எதிர்பார்ப்பு, லட்சியம், குறிக்கோளோட தான் நம்ம பிள்ளைங்களும் நம்ம வளர்க்கணும். அந்த இச்சா தான் சக்தி, ஆசை தான் சக்தி. நமக்குள்ள நல்லா ஆகாவும் வரணும்னு நான் அடிக்கடி சைடேஷனில் சொல்கிற வார்த்தை, மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் பல மாலைகள் விழ வேண்டும். நம்ம புள்ள 4 பேர் மதிக்கப்படுற சபையில் வந்து நிற்கும் போது அவனுக்கு மதிப்பு மரியாதை நான் எல்லாரும் கொடுக்கணும்னு ஆசைப்படணும். அந்த ஆசைக்கான அஸ்திவாரம், ஆணிவேறு, அதுக்கான விதை போடுற நாள் தான் அந்த சைடேஷன் டே. ஒரு குழந்தை மேடைக்கு வந்து நீங்கள் ப்ரைஸ் வாங்குவாங்க, முதல்ல வாங்குற ப்ரைஸாக இருக்கலாம். இதுக்கப்புறம் எத்தனையோ ப்ரைஸ் அவங்க வாழ்க்கையில் வாங்கலாம். ஆனால் இன்றைக்கி வாங்குற ப்ரைஸு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். எனக்கு என்னென்னா இந்த ப்ரைஸ் வந்து சாதாரணமாக பார்த்துடாதுங்க, ஒரு பெரிய மேஜிக் பண்ணுது. 15 வருஷம் கழித்து இந்த பசங்க ஒரு 12th காலேஜில் முடிச்சுட்டு வெளில வரும்போது அவங்க வாழ்க்கையில் வந்து சாதனையாளராகவும் சாதிக்கிறதுக்கும், அவங்க கிட்ட இந்த சாமர்த்தியத்தை வெளில கொண்டு வர்றதுக்கும், இந்த சொசைட்டியில் அவங்க வந்து தன்னை நிலைநிறுத்தி டு புட் இந்தியா ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்டு. அதுதான் நம்ம ஆச்சாரியன்ஸோட உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம். டு புட் இந்தியா ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்டு, டாப் இந்தியன்ஸாக உருவாகணும். அதுதான் நம்ம கல்வி திட்டத்தோட ஏற்பாடு. அவங்க வந்து டாப் இந்தியன்ஸாக வரணும், டு புட் இந்தியா ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்டு. அது அவங்க சாமர்த்தியத்தை, அவங்க சாதுரியத்தை வெளில கொண்டு போய் காமிக்கணும். இந்த ஏற்பாட்டில் இன்னைக்கு இந்த நிகழ்கிற ஒரு ப்ரைஸ் வாங்குற ஒரு குழந்தைக்கும் அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணும்போது, அந்த மாபெரும் சபைதனில் நீ நடக்கும்போது உனக்கு மாலைகள் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. சத்தியமாக அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட நிறைய குழந்தைங்க இன்னைக்கு நாங்கள் தூக்கிச்சு கொண்டாடுற அளவு நல்லா வந்திருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம அலுமினி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பிக் ஹேண்ட். அவளை பார்த்து அடையாளமே தெரியல. அவங்க எல்கேஜிலேருந்து மாநிலம்லேருந்து பார்த்துருக்கேன். சின்ன பாப்பாவை எம்எல்ஏ ஏரிலாம் விளையாடி இருக்கான். நீ இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து நிற்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் பெட் ஸ்டூடெண்ட் அவர். ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபெலோ. இது ஹீரோ இன் ஆச்சாரியா. லைஃப்லேயே ஒரு ஹீரோவாக தான் இருப்பார். ப்ளீஸ். ஏன்னா ஒரு சைடேஷன்லேயும் நாங்கள் வளர்த்த குழந்தைங்களை திருப்பி கொண்டு வந்து அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பசங்களை முன்னிறுத்தியே நம்ம எல்லா விஷயமும் செஞ்சுருக்கோம். ஆச்சாரிய கல்வி நிறுவனம் இன்றைக்கி வந்து
சாதனைகளில் பசங்களை 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் நீட் ரிசல்ட் ஐஐடி ரிசல்ட் எல்லாத்துலேயும் பிரமாதமாக கொண்டு வரும்போது பேரண்ட்ஸ் இன்றைக்கி ஆதரிக்கிறாங்க, தேடி வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் ஆச்சாரியன்னா என்னன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஈவன் வெளியில் கூட வந்து கொண்டு வராங்க. ஆனால் இவங்க அப்பா அம்மாலாம் சேர்க்கும்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை காட்டுறதுக்கு, ஸ்கூலும் கிடையாது, பில்டிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் கொடுத்த விஷயம் ஒன்றே ஒன்று தான், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து அஸ்திகாரமாக ஆணிகாரமாக, அதுதான் மூளையே தனம், அதான் மூலதனம். உங்கள் பிள்ளையோட மூளையை நான் வளர்த்து காட்டுறேன், அவங்க சாதுரியமாக ஆக்குறேன், சாமர்த்தியமாக ஆக்குறேன், அதை இறங்கணும். அதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துழைச்சாங்க. அந்த மாதிரி வந்த பசங்க தான் இன்றைக்கி வந்து அழகாக ரொம்ப சூப்பராக பிரமாதமாக லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு வராங்க. ஸோ அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ 1000 பசங்க ஆட்சியில் படித்தாலும் அன்றைக்கி எனக்கு தேடி வந்த அந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் இன்றைக்கி எனக்கு பர்சனல் சொல்லிட்டு உண்டுங்க. ஏன்னா அவங்களாம் உண்மையான விஷயத்தை பார்த்தாங்க. இன்றைக்கி எல்லோரும் பெரிய பெரிய பில்டிங்கை பார்க்குறாங்க, அப்புறம் அட்மிஷன் போடுறாங்க. ஆனால் அந்த பில்டிங்லேருந்து ஒரு செங்கல் எதுவுமே வீட்டுக்கு எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் தான் மேஜிக். அதுதான் லைஃப்பில் எதுனா பண்ண போகுது. அந்த மேஜிக்கே நம்ம டீச்சர்ஸ் தான் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் தான் ஆச்சாரியோட உண்மையான அஸ்திவாரம், ஆணிவேர் எல்லாமே அவங்க தான் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. பேரே ஆச்சாரியா, டீச்சர்ஸ் தான். நான் எங்களோட ஒர்க்கினஸ் இட் இஸ் நாட் இன் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இட் இஸ் இன் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆச்சாரியோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றுமும் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரொம்ப நல்லா வரும். தமிழரசி மாதிரியும் இங்கே இருக்க ஒவ்வொரு ஹெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆச்சாரியாலே உருவாக்கப்பட்டவங்க, இங்கேயே வளர்ந்தவங்க. ஸோ அவங்கள மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது பசங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஜெயிக்கிற எல்லா பசங்களும் இந்த வாழ்த்துக்கள், சந்தோஷம். எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டு இன்றைக்கி என் பசங்களுக்கு எஸ் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் கோசம் ஆஃபீஸ் கீஃபீஸ் எல்லாத்துக்கும் பை சொல்லிட்டு வந்தீங்க தெரியுமா, உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். லவ் யூ ஸோ மச்.